ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலே மீன் சாப்பிடாதவங்க, மீன் பிடிக்காதவங்க இருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து செய்து கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து மீன் சேர்த்துருக்கிறதா நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அந்தளவு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீனை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் எந்த வகையான மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து புளிச்சிரா மீன் தான். இதில் வந்து முள் அதிகமாக இருக்காது, நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். இங்கே வந்து தோலை உரிச்சே கொடுத்துருவாங்க. தோலை எடுக்கலனாலும் பரவாயில்ல, உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு முள்ளையும் எடுத்துகிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனெல்லாம் வதங்க வேணாம், ஓரளவு வதங்கினது இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா, இதில் எது வேணுமோ எது இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் இதோடு சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா மசாலா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீன் வந்து வறுவல் புட்டுலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வரணும். நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த மசாலா கூட மீன் வந்து நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து மீனோட ஸ்மெல் வராமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது கூட சேர்க்க போகிறது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூடவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெள்ளை பட்டாணி உப்பு போட்டு வேக வச்சது இருக்குது, 1 கப் அளவு, அது சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன்ல, நீங்கள் அதுக்கு பதிலாக கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரெட்டை வந்து லைட்டாக 2-3 ப்ரெட்டை மிக்சியில் அரைச்சும் சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக, அவ்வளோதான். அரைச்சதை வந்து இந்த மீன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூடயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக ஆறுனதும் லேசாக சூடு இருக்கும்போது பேட்டிஸாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேட்டிஸ் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு ஆறிச்சு, லேசாக சூடு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பேட்டிஸாக வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சிக்கன் கட்லட் போட்டிருக்கோம், அப்புறம் மீன்லேயுமே கட்லட் போட்டிருக்கேன், வெஜ் கட்லட்டும் போட்டிருக்கேன். மீனில் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணேன்னா அதனால் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வீடியோ வேணுனாலும் சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேட்டிஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து முட்டையில் முக்கிட்டு அது கூட ஃப்ரை பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ரவை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரெட் கிராம்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். எது இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மொறுன்னு வரும். அதில் பரட்டி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 3-4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் வச்சுருங்க. சாப்பிட்ற டைம் சூடாக ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து எல்லாமே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணாலே போதும், எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. அதே மாதிரி நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சிரா மீன் வந்து நம்ம எப்படி தான் சமைச்சாலும் கொஞ்சம் ஸ்மெல் வர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். புளிச்சிரா மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொண்ணே வந்து பார்த்து தான் சாப்பிடுவோம். அவளே வந்து நல்லா கேட்டு வாங்கி சாப்பிட்டா. அந்தளவு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு